அரசுமுறை பயணமாக சைப்ரஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. मैं आपका साइप्रस सरकार का और साइप्रस के लोगों का ऐसे हार्दिक अभिनंदन करता हूं, आभार व्यक्त करता हूं। यह सम्मान केवल मेरा नरेंद्र मोदी का सम्मान नहीं है, ये 140 करोड़ भारतवासियों का सम्मान है। उनके सामर्थ्य और आकांक्षाओं का ये सम्मान है। ये हमारे देश के सांस्कृतिक भाईचारे और கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். அவருக்கு என்ன மாதிரியான வரவேற்பு அளிக்கப்பட்டது, மேலும் அவர் அந்நாட்டில் எத்தனை நாட்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. பிரதமர் மோடி 3 நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதில் முதல் நாடாக தற்போது சைப்ரஸ் நாட்டுக்கு பிரதமர் மோடி நேற்று சென்ற நிலையில் சைப்ரஸ் நாட்டு அதிபர் மாளிகையில் தற்போது பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு அரசினுடைய அதிகாரப்பூர்வ வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது. நேற்றைய தினம் சைப்ரஸ் நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடியை அந்நாட்டு அதிபர் கிறிஸ்டோ டோலிட்ஸை நேரில் விமான நிலையத்திற்கு சென்று வரவேற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது இரு நாடு தலைவர்களுடனான இந்த சந்திப்பின் போது பல்வேறு முக்கியமான ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இது ஒரு புறம் இருந்தாலும் பிரதமர் மோடியினுடைய இந்த சைப்ரஸ் பயணம் என்பது ஒரு வகையில் மறைமுகமாக டர்க்கி நாட்டிற்கு ஒரு செக் வைக்கின்ற முயற்சியாக தான் பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நடைபெற்ற போது டர்க்கி பாகிஸ்தானை வெளிப்படையாகவே ஆதரித்தது. மேலும் டர்க்கி வழங்கிய பல்வேறு ஆயுதங்களை கொண்டு இந்தியாவின் மீது பாகிஸ்தான் தாக்குதலை டர்க்கிக்கும் சைப்ரஸ் நாட்டிற்கும் எல்லை பிரச்சனை என்பது இருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃப்ளை ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.